சகோதர சகோதரிகளுக்கும் எனது அமுத தமிழ் வணக்கம். இன்னைக்கு ஏகாதசி விரதம் அறிவியல் காரணம் அப்படின்னு தலைப்பில் கடவுளுக்காக விரதம் இருந்து உடம்பை ஏன் வருத்திக்கணும்? ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாமல் இருந்தால் சாமிக்கு சந்தோஷம் வருமா என்று இளைஞர்கள் கிண்டலிக்கின்றனர். ஆனால் கடவுள் பெயரால் நம் முன்னோர்கள் வகுத்து வைத்த இந்த ஏகாதசி விரதத்திற்கு பின் ஒரு மாபெரும் அறிவியல் ரகசியம் மறைந்திருக்கிறது. கடந்த 2016 ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த யோஷினோரி ஓசுமி என்ற விஞ்ஞானிக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அவர் கண்டுபிடித்த மாபெரும் மருத்துவ உண்மையின் பெயர் ஆட்டோபேஜி. இதற்கு தன்னைத்தானே உண்ணுதல் என்று அர்த்தம். அதாவது ஒரு மனிதன் தொடர்ந்து 14 முதல் 16 மணி நேரம் வரை எந்த உணவும் உட்கொள்ளாமல் உடலை பட்டினி போடும்போது மனித உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்காமல் போகிறது. அப்போது உயிர் வாழ்வதற்கான ஒரு போராட்டமாக உடலுக்குள் இருக்கும் ஆரோக்கியமான செல்கள் அங்குள்ள கெட்டுப்போன முதிர்ச்சி அடைந்த புற்றுநோயை உருவாக்கக்கூடிய செல்களை உணவாக தின்ன ஆரம்பிக்கின்றன. இதனால் மனித உடலுக்குள் இருக்கும் ஒட்டுமொத்த கழிவுகளும் எந்த ஒரு மருத்துவ செலவும் இல்லாமல் தானாகவே சுத்தமாகி உடலை முழுமையாக புத்துணர்ச்சி அடைய வைக்கிறது. இதுதான் அந்த நோபல் பரிசு பெற்ற கண்டுபிடிப்பு. ஆனால் இதைத்தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் சித்தர்கள் ஏகாதசி விரதம் என்ற பெயர் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு ஏகாதசி விரதம் என்ற பெயரில் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போயுள்ளனர். எதற்காக ஏகாதசி அன்று மட்டும் பட்டினி கிடக்க வேண்டும்? வேறு நாளில் இருக்கக்கூடாதா? அங்குதான் தமிழனின் பிரம்மாண்டமான வானியல் அறிவு வேலை செய்கிறது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரும் 11வது நாள் தான் ஏகாதசி. அன்று பூமியின் வளிமண்டல அழுத்தம் மிக மிக குறைவாக இருக்கும். அந்த நாளில் உணவு உட்கொண்டால் செரிமான கோளாறுகள் ஏற்படும் என்பதையும் மூளையின் செயல்பாட்டை கூர்மையாக்க அதுவே அரிய நாள் என்பதையும் துல்லியமாக கணித்தனர். சாதாரண மக்களிடம் போய் ஆட்டோபேஜி என்றோ செல் சுழற்சி என்றோ விஞ்ஞானம் பேசினால் யாருக்கும் புரியாது என்பதால் அந்த மாபெரும் மருத்துவ அறிவியலை இறைவனோடு இணைத்து விரதம் என்ற வாழ்வியலாக மாற்றி கொடுத்துள்ளனர் நம் முன்னோர். இன்றைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து வெளிநாட்டவர்கள் கண்டுபிடிக்கும் விஷயங்களை நாம் என்றைக்கோ கண்டுபிடித்து விட்டோம். காலப்போக்கில் பழசு என்று தூக்கி போட்டு அந்நியர்கள் சொல்வதை கேட்டு வருகிறோம். இனியாவது ஏகாதசி விரதம் இருந்தால் முட்டாள்தனம் என்று சொல்லாதீர்கள். இது நோபல் பரிசு பெற காரணமாக இருந்த மருத்துவ சிகிச்சை முறை என்று உணர்ந்து செயல்படுவோம். கெட்டதுக்கு மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.